ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக். முக்கால்வாசி பேருக்கு தெரியும் ஏப்ரல் 15th அப்படிங்கிறது இங்கே யூஎஸ்ல டாக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டெட்லைன் அப்படின்னு. இந்த மார்ச் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு இந்த மார்ச் எண்டிங்குள்ளேயே வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஃபைலிங் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஆனால் கூடவே வந்து இன்னொரு டெட்லைனும் கூடவே வந்துகிட்டே இருக்கும். புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து ஓகே நாம இதில் ஃபாலோ ஆக மாட்டோம் அப்படின்னு நினச்சி மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த டெட்லைனை வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டெட்லைன். அது என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து புதுசாக இப்போ வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களை டார்கெட் பண்ணி ஒரு சில எபிசோட்ல நடக்கும். அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து டாக்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் இங்கே ஷேர் பண்ணுறது என்னோட பர்சனலான அனுபவம் தான். அதனால் இங்கே சொல்கிற எந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து டாக்ஸ் லீகல் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கூடாது. நீங்கள் ஒரு டாக்ஸ் ப்ரொஃபஷனலை காண்டாக்ட் பண்ணி அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் நாலேஜ்க்காக வேணால் எடுத்துக்கலாம். அது என்ன ப்ரோ, டாக்ஸ் ஃபைலிங் கூடவே இருக்க இன்னொரு டெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து FBAR ஃபைலிங். FBARனா என்னன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து ஒரு அக்ரோனிம், ஃபாரின் பேங்க் அக்கவுண்ட் ரிப்போர்ட்டிங். அதுதான் FBAR. சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே வந்து US சிட்டிசன், அதுக்கப்புறம் லீகல் பர்மனன்ட் ரெசிடென்ட், அதுக்கப்புறம் டேக்ஸ் பர்பஸ்க்காக யாரெல்லாம் வந்து ரெசிடெண்ட்டாக இங்கே வந்து எலிஜிபிள் க்ரைட்டீரியாக்குள்ளே வராங்களோ அவங்க எல்லாருமே இங்கே டேக்ஸ் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்களுக்கு ஃபாரினில் இந்த யூஎஸை தவிர ஃபாரினில் வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை அவங்க வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். அதுலேயும் வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஜனவரி 1 டிசம்பர் 31 உங்களுக்கு ஃபாரினில் இருக்கிற எல்லா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க டோட்டல் கம்பைன்டு அமௌண்ட் வந்து $10,000 மேலே எக்ஸீட் ஆச்சு அப்படின்னாலே அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு எக்ஸீட் ஆச்சுனா கூட எல்லா ஃபாரின் பேங்க் அக்கவுண்ட்ஸும் போட் பண்ணணும், பண்ணி சொல்லணும். இது வந்து ஒரு ஃபைலிங்ன்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து டேக்ஸ் கிடையாது. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து மணி பே பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட் எனக்கு இவ்வளோ ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. சரி, எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் கிரைமில் அவங்க வந்து ரொம்பவே வந்து கீனாக இருப்பாங்க. இந்த FBAR எதுக்குள்ளே ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FinCEN அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் கிரைம் என்ஃபோர்ஸ்மெண்ட் நெட்வொர்க். அதுதான் ஷார்ட்டாக FinCEN அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து IRS இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இதோட பர்பஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து க்ரைம் நெட்வொர்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு மெத்தட் தான் இவங்க ஃபாலோ பண்ணது ஒரு மெத்தட். நீங்கள் இதை வந்து ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணாமல் அதுக்கப்புறமா எங்கேயாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இது வந்து பெரிய பெனால்ட்டி வந்து வரும். அதனால் இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இதில் ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த 3 வருஷம் நான் வந்து இங்கே டேக்ஸ் ஃபைல் பண்ணேன். என்கிட்ட யாருமே இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னே சொல்லலை. எனக்கு வந்து ஒரு பெரிய ஷாக். இத்தனைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் பண்ணேன். ஏன்னா ரூமில் இருக்க பசங்க எல்லாரும் அவங்ககிட்ட தான் போனாங்க. அதனால் புதுசாக வரும்போது நம்ம பெருசாக ரிசர்ச்லாம் பண்ண மாட்டோம். அந்த ரூமில் என்னென்ன யார் பண்ணுறாங்களோ அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அதனால் அவங்ககிட்ட பண்ணேன். அவங்கள வந்து பெருசாக வந்து கேட்ட மாதிரி தெரியல. ஆனால் அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கார்ப்பரேட் இங்கே வந்து நீங்கள் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட தான் போனேன். அங்கே இருக்கிறவங்களும் வந்து ஒரு வாட்டி கேட்ட மாதிரி ஞாபகம். அவங்க சும்மா வந்து ப்ரஷ் அப் பண்ணி போகிற மாதிரி ஃபாரினில் ஏதாவது பெருசாக பேங்க் குடிச்சிக்க அப்படின்னாங்க. நானும் வந்து இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கேட்டாங்க. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எங்கே ஒரு டிக் மார்க் மாதிரி மார்க் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து எனக்கு தெளிவாக சொல்லலை. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்து நான் அதை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அப்போதைக்கு எனக்கு ஷாக்கராக இருந்துச்சு. இதில் நிறைய பேர் எப்படி மிஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷனாக தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பின்னாடி வரவங்க பார்த்து படித்து பயன்பெறட்டும். நம்பர் 1, நீங்கள் வந்து ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு இந்தியாவில் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அது எனக்கு அந்தளவுக்கு பெருசாக காசு இல்லை ப்ரோ, கம்மியாக தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்காக ஃபேமிலிக்காகவோ இல்லை யாருக்காகவோ நீங்கள் வந்து காசு அனுப்புறீங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே $10,000 அனுப்பிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும்னா நீங்கள் ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த வருஷம் ஃபைல் பண்ணலை. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஃபைல் பண்ணல. ஆனால் நீங்கள் யூஎஸை விட்டு நீங்கள் அனுப்புகிற காசு வந்து $10,000 மேலே இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து ஒரு டிஸ்கிரிபன்சி வருது இல்லையா. ஸோ இது வந்து ஃப்ளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு மணி அனுப்புகிற டாப்பிக்கில் இப்போதைக்கு நான் வந்து கொஞ்ச நாளாக ஒரு 6 மாதமாக ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க நல்ல காம்படிட்டிவான ரேட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, $1 எவ்வளோ INR அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டுக்கு க்ளோஸராக இருக்கிற மாதிரி இவங்க வந்து காம்படிட்டிவான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோபோ மணி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 0 டிரான்சாக்ஷன் ஃபீ, நீங்கள் எவ்வளோனா மினிமம் அமைச்சிக்கலாம். அண்ட் இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவங்க புதுசாக ஒரு NRE அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அதோட க்ரோபோ மணியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு $500 நீங்கள் கியூமுலேட்டிவாக இந்தியாவுக்கு காசு அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு $25 அமேசான் கிஃப்ட் கார்டு கிடைக்கும். மணி சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று இன்ஸ்டண்ட்டாக போகணுமா, இல்லை ஒரு 2 to 3 days கழிச்சு போனால் போதுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு வந்து அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 to 3 days கழிச்சு போனால் போதுன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவசரம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் $1,000 அனுப்புறீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகும். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தானே, அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் NRE அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் வந்து டிஃபர் ஆகலாம். அந்த மாதிரி அனுப்பும்போது உங்கள் சிச்சுவேஷனுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அனுப்புறது ஆப்டாக இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு அனுப்புறது ஒரு பார்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்டில் $4000 மதிப்பான காசு இருக்குது, அண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டில் $3000 மதிப்பான காசு இருக்குது, அண்ட் அடுத்த அக்கௌண்ட்டில் வந்து $3500 மதிப்பான காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூணுல இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா $10,000 கிராஸ் ஆயிருக்காது. ஆனால் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா அது 10.5K வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 3 பேங்க் அக்கௌண்ட்டுமே இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் இந்தியாவில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு இது வந்து நடந்துச்சு. அந்த அக்கௌண்ட் வந்து அவந்து அப்படின்னே மைண்டில் இருக்காது. அப்பா அம்மாவோட அக்கௌண்ட்டு, ஆமாம் நானும் வந்து ஜாயிண்ட்டில் தான் இருக்கேன், ஏதாவது ஒன்றா நான் வந்து அது டக்குன்னு டேக் ஓவர் பண்ணிக்க முடியும், இல்லை அப்பா அம்மாக்கு ஏதாவது டிசிஷன் வேணாவோ என்னால் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது நம்மளது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. ஆனால் FBIR பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயரில் $10,000 மேலே வந்து அமௌண்ட் எக்ஸீட் ஆகுது அப்படின்ற பட்சத்துலையும் அந்த அக்கௌண்ட்டையும் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட், ரெண்டாவது ஏதாவது FD வச்சுருக்கீங்க அப்படின்னா அது, மூணாவது NRE இல்லை NRO அக்கௌண்ட் அது, அதுக்கப்புறம் வந்து யார் கூடயாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட், இது எல்லாமே வந்து FBIR ரிப்போர்ட்டிங் கேட்டகரிக்குள்ளே ஃபாலோ ஆகும். ஸோ முக்கால்வாசி பேர் இது டேக்ஸ் ஃபைல் பண்ணுற April 15 டெட்லைன் இருக்கு இல்லையா, அது கூடவே இதுக்கும் டெட்லைன் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க. அதனால் அது ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் இதை வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது மாதிரி வந்து புதுசாக உங்களுக்கு இன்னொரு சினாரியோ வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டேக்ஸ் ரீஃபண்ட் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இவங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் புதுசாக வந்தவங்கன்னா இது வந்து வல்னரபிளாக இருப்பாங்க. ஏன்னா US கான்சுலேட்லேருந்து கால் பண்ணுறேன், அங்கே கால் பண்ணுறேன், இங்கே கால் பண்ணுறேன், நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டீங்க அதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி வேரியஸ் கால்ஸ் இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் பீக்காக வரும். இந்த மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து ஏப்ரல் இந்த டேக்ஸ் சீசன் முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்து அவங்கள டார்கெட் பண்ணியே வரும். அவங்க எப்படி தான் நம்பர் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது, எங்கேயாவது ஏதாவது எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த ரிலேட்டடாக எந்த ஒரு பேனிக்கும் ஆக வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு அன்யூஷுவலாக இருந்தாலே அந்த ஒரு விஷயத்தில் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. நான் அதை ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கேம் கால் வர்றதே நம்ம வந்து இது ஸ்கேம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சிருக்க மாட்டோம். அது நம்ம வந்து ஒரு ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வந்து பண்ணும்போது தான் டக்குன்னு யாராவது ஃபோன் பண்ணும்போது கூட வந்து இல்லை இது ஏற்கனவே தெரியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து இது மேப் பண்ணும். இல்லைனா அவங்க வந்து ரொம்ப சஃபஸ்டிகேட்டாக வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்க மாதிரியே நிறைய ஏதோ புதுசாக அவங்க வந்து சாக்கு போக்கு கண்டுபிடிச்சி நம்மளை வந்து ட்ரிக் பண்ணுற மாதிரியே தான் வருவாங்க. அதனால் இது வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். அண்ட் இன்னொன்று, இது ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயுமே காசு செலவு பண்ணுறோன்னு அவசியமே கிடையாது. ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, FBIR ஃபைல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சார்ஜ்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சார்ஜும் பண்ண தேவையில்ல. நான் வந்து அந்த ஆக்சுவல் அஃபிஷியல் லிங்க்கை நான் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ரொம்ப நாமினல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். மிஞ்சி போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி ஃபைல் பண்ணுறதுக்கு வேணால் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா காஷனாக நீங்கள் வந்து ஒரு 1 hour எடுத்துக்கலாம். அது கூட ஆகாது, நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் செகண்ட் வாட்டிலாம் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே ஃபைல் பண்ண அந்த PDF சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஸ்ட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணி சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அது பிரிண்ட் PDF அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மாற்றலை, அதே பேங்க் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் அடுத்த வாட்டி ஃபைல் பண்ணும்போது நீங்கள் மிஞ்சி போனால் அவங்க வந்து 5 to 10 minutesல ஃபைல் பண்ணி முடிச்சலாம். அவ்வளோ வந்து ஈஸி. ஓகே ப்ரோ, ஓகே நானும் வந்து மறந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, பேனிக் ஆக தேவையில்ல. இதுக்குன்னு டேக்ஸ் ப்ரொஃபஷனல் நீங்கள் வந்து போய் கேட்டு அவங்ககிட்ட எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது மட்டும் அவங்க, ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கரெக்டான ரீசன்லாம் சூஸ் பண்ணணும். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேக்ஸ் ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணி அவங்க மூலிமா அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் வந்து நீங்களாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த டேக்ஸ் விஷயத்தை பற்றி என்னோட பர்சனல் அனுபவத்தை நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதை தவிர நிறைய இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது வந்து 1-2 பாயிண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸை ஏதாவது வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன், இல்லை வந்து மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாலும் அதையும் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.